பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நிறைய சகோதரர்கள்லாம் ஆலயத்துக்கு போனாலும் வேதத்தை வாசித்தாலும் கூட சம்பாதிக்கிறோம் என்கிற அகந்தையும் மமதையும் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அழிவை நமக்கு கொண்டு வரும். ஒரு சில சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் நாம் சம்பாதிக்கிறோம் என்கிற அவர்களுக்குள்ளாக அந்த விதமான மமதையும் அகதையும் இருக்கும் என்று சொன்னால் அது அழிவை கொண்டு வரும். ஆகவே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நாம் மனத்தாழ்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அந்த அகந்தை என்கிற அந்த எண்ணம் நமக்குள் இல்லாதபடிக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த வசனங்களை கொண்டு எங்களோடு பேசியிருக்கிறீர். ஒருவேளை நாங்கள் அகந்தையாய் நடந்திருப்போமானால், பேசியிருப்போமானால் தேவ ஆவியானவர் எங்களை மன்னித்தருள்வீராக. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளைக்குரிய கேள்வி நேரத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வசனம் எந்த அதிகாரத்தில் உள்ளது, அந்த வசனத்துடைய எண்ணையும் நீங்கள் கமெண்ட்ஸில் பதில் அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் வாசிக்கிறதான இந்த கேள்வியானது நீதிமொழிகளில் தான் உள்ளது. நீங்கள் அதை கண்டுபிடித்து நீங்கள் அனுப்புங்கள். நான் வசனத்தை வாசிக்கிறேன். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. இந்த வசனம் எந்த அதிகாரத்தில் உள்ளது என்பதை நீங்கள் அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.